அன்புள்ள அப்பா எபிசோடு 16. விஜயும் ராமுவின் வீட்டிற்கு நடந்து சென்றனர். அப்போது ராமு, இவ்வளோ தூரம் வந்துட்டா, வாயண்டா வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலாம் என்று கூற, என்னடா அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லடா, அங்கே பாரு இருட்டிகிட்டே வருது, நீ வீடு சேர்ந்துட்ட, நான் சீக்கிரம் வீட்டுக்கு போக தேவையா என்று கூறி விஜய் வெளியே நிற்க, ராமுவும் வீட்டுக்கு உள்ளே சென்று கை காட்டி அசைத்து விட்டு உள்ளே சென்றான். பிறகு விஜய் தனது ஃபோனை எடுத்து டிரைவருக்கு கால் செய்து தன்னை அழைத்து செல்லும்படி கார் டிரைவரிடம் கூற, அவரும் விஜய் சொன்ன இடத்தில் விஜயை பிக்கப் செய்து கொண்டு வீட்டுக்கு சென்றனர். வீட்டுக்கு விஜய் வருவதற்கு முன்பே ஆஷா வீட்டின் உள்ளே, விஜய், என்ன விஜயை பற்றி விசாரிக்க போனிய, என்னாச்சு என்று கேட்க, தெரியல ஆஷா, அவன் நேற்று ஸ்கூலுக்கு கிளம்பி போனானா, ஆனால் இன்னும் வீடு சேரலையா, பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி திலகாவும் வீட்டுக்கு விட்டு போனாலும் அவளும் இன்னும் வரலையா, அவங்க அப்பா என்னடானா 2 பேரும் லவ் பண்ணுறாங்க, வீட்டை விட்டு ஓடிட்டாங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு இருந்தார் என்று கூற, இவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல என்று கூற, ஆமாம், அவன் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கான், ஏன் இன்னும் அவனுடைய ஃபோன் கூடவா இன்னும் அவங்களுக்கு கிடைக்கல என்று கேட்க, ஆமாம்ல, நான் யோசிக்க மறந்துட்டேன் என்று விஜய் கூறிவிட்டு விஜயின் ஃபோனுக்கு கால் செய்து பார்த்தான். அந்த ஃபோன் சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. அதை கண்டு, எங்கே பாரு ஆஷா, அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு என்று கூறிவிட்டு அப்பாவும் அம்மாவும் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களாம் ஆஷா என்று கூற, அதை கேட்ட ஆஷாவும், சரி விஜய், சரி நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, 2 பேரும் சாப்பிட்டுட்டு போயிட்டு நம்ம ஹோம்ஒர்க்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்லித்தரேன், நீ படிக்கணும் என்று கூறிக்கொண்டு இருக்கும்போதே அவனுடைய ஃபோனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அதை எடுத்த விஜய், என்ன என்று கேட்க, நான் ஜான் பேசுகிறேன்டா, நேற்று நானும் விஜயும் தாண்டா ஒன்றா நடந்து போயிட்டு இருந்தோம், அவன் என்னை வீட்டை தாண்டி தான் போனோம், முதல்ல என் வீட்டில் என்னை விட்டுட்டு அவன் கொஞ்சம் தொலைவு நடந்து போனோம், அவன் போயிட்டு இருக்கும்போது நான் பார்த்தேன், அவன் அவன் வீட்டை நோக்கி தான் நடந்து போயிட்டு இருந்தான், ஆனால் இப்போ பார்த்தா அவன் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா எல்லார் வீட்லேயும் போய் விசாரிச்சிட்ருக்காங்களா, யாருன்னா எதனா பார்த்தீங்களான்னு, நான் அவன் வீட்டுக்கு போனதை பார்த்தேன்டா என்று கூற, அதை கேட்டு விஜயும், என்னடா சொல்கிற, நீ அவன் கூட தான் டெய்லியும் போவியா என்று கேட்க, இல்லைடா, அவன் கூட வழக்கமாக சிவாஜி, நான், விஜி 3 பேரும் ஒன்றா தான் போவோம். அப்போ சிவாஜிக்கு ஏதோ வேலை இருந்ததுனால அவங்க அப்பா அவனை சீக்கிரமாக பிக்கப் பண்ணி போயிட்டாரு. அதுக்கப்புறம் நானும் என் வீட்டுக்கு வந்துட்டேன். என் வீட்டில் இருந்து கரெக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அவனுடைய வீடு. ஆனால் அவன் காணாமல் போயிட்டான்னு சொல்கிறாங்க. இது என்னால் நம்பவே முடியலடா, எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குடா விஜய் என்று அவன் கேட்க, அதை கேட்டவுடன் விஜய், என்னடா சொல்கிற என்று கேட்டுவிட்டு, சரி, அவங்க தான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே, இப்போ நம்ம என்ன பண்ண முடியும் என்று கேட்க, இல்லைடா, எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, அதுவும் நீ தான் விஜயை பார்க்க போனதாக கேள்விப்பட்டேன், அதுதான் சரி அங்கே விஜய் இருக்கானா, அவனை பற்றி தகவல் எதுனா உனக்கு தெரிஞ்சுதான்னு கேட்கறதுக்காக நான் உனக்கு கால் பண்ணண்டா என்று கூறினான் ஜான். அதை கேட்டவுடன், சரி ஜான், நீ கவலைப்படாத, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, போலீஸ் கண்டிப்பாக நான் விஜயை கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க. ஆனால் விஜய், அவன் காணாமல் போய் 24 மணி நேரம் ஆகுது, போலீஸ் எந்த நடவடிக்கை எனக்கு எடுத்தா மாதிரி தெரியலடா, அவனை ஒரு வேளை யாருன்னா கடத்தி இருந்தா என்று கேட்க, என்னடா கடத்தி இருந்தான்னு சொல்லிட்டு சந்தேகப்படுற, கடத்தல்னு சொல்லிட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்காதரா என்று விஜய் கூற, அதை கேட்ட ஜானோ, இல்லைடா, நான் போன கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கார் பயங்கர ஸ்பீடாக இந்த பக்கம் போச்சு. ஒன்று அந்த ரோட்டில் அவ்வளோ அந்தளவுக்கு ஸ்பீடாக போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இப்போ ரொம்ப டவுனான பகுதி, அதில் ஸ்பீடாக யாரும் அவ்வளோ போகவே மாட்டாங்க. ஆனால் அந்த கார் மட்டும் அவ்வளோ வேகமாக போச்சு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப பிளாக்காக இருந்தது. நீ வேற விஜி காணாமல் போயிட்டான்ற, ஆனால் அந்த கார் விஜி இருக்கிற வீட்டு வழியாக தான்டா எனக்கு வந்தது, அதனால தான்டா ரொம்ப சந்தேகப்படுறேன் என்று கேட்க, சரிடா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த விஷயத்தை நம்ம சொல்லலாம், நீ வரியா என்று விஜயிடம் ஜான் கேட்க, ஜான், நீ சரி, நீ அங்கேயே இரு, வீட்டிலே இரு, நான் கூப்பிட்றேன், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் போகலாம் என்று கூறிவிட்டு, ஆஷா இங்கே பாரு, ஜான் எனக்கு இப்போ தான் ஃபோன் பண்ணான், ஜான், விஜய், சிவாஜி 3 பேரும் பக்கத்து வீடா, ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸாக, 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்காதா சொன்னான். அவங்க 3 பேரும் எப்போவுமே ஒன்றா தான் போவானுங்களா. நேற்று ஏதோ வேலை இருந்ததுனால சிவாஜியை அவங்க அப்பா டைரெக்டாக பிக்கப் பண்ணி போயிட்டாராம். ஜானும் விஜயும் ஒன்றா தான் போயிருக்கானுங்க. விஜயை வீட்டில் விட்டுட்டு ஜான் ஒரு 1/2 கிலோமீட்டர்
கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அவன் வீடு இருக்கிறதுனால வந்து நடந்து போயிருக்கான். அதே நேரத்தில் வந்து அந்த இடத்துல வந்து காணாமல் வந்து போயிருக்கான். அப்போ தான் வந்து ஒரு கார் வந்து வேகமாக போனதாக வந்து ஜான் சொல்கிறான். நான் இதை பற்றி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன், நீ வந்து இங்கேயே இரு, நான் போயிட்டு வரேன் என்று கேட்க, அதற்கு உடனே அங்கிருந்த பாடிகார்டு, சார் நீங்கள் வெளியே போய் இப்போதைக்கு போகக்கூடாது சார் என்று கூற, அங்கிள் வெளியே காணாமல் போனது வந்து என்னுடைய நண்பன், அவன் வந்து என்னுடைய வாலிபால் டீமில் வந்து முக்கியமான பிளேயரு, எங்களுக்கு அடுத்த வாரம் வந்து டோர்னமெண்ட் இருக்குது, அந்த டோர்னமெண்ட்டில் அவனும் வந்து பார்ட்டிசிபே பண்ணோம், எங்குள்ள ஒருவன் வந்து காணாமல் போயிருக்கான், நான் எப்படி வந்து வீட்டிலே இருக்க முடியும் என்று கேட்க, சார் நான் ஒன்றும் வேறு ஐடியா பண்ணட்டுமா சார் என்று கேட்க, சீக்கிரம் ஏதோ இருந்தாலும் பண்ணுங்கள், அவனுடைய உயிர் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்று கூற, அதன் பிறகுதான் பாடிகார்ட் தனது ஃபோனை எடுத்து வேறு ஒரு நபருக்கு கால் செய்ய, அந்த நபர் ஐஜிக்கு கால் செய்து இது போன்று ஆட்கள் காணாமல் போன விஷயத்தை தெரிவித்தார். அதன் பிறகுதான் ஐஜி நேரடியாக டேவிட்டுக்கு கால் செய்து, உன்னுடைய ஏரியாவில் வந்து 5 பேர் காணாமல் போயிருக்காங்களா, ஏன் என்னை இதுவரையிலும் வந்து ரிப்போர்ட் பண்ணலை என்ற தகவலை விசாரித்து தெரிந்து கொண்டார். இந்த விஷயம் முழுவதும் ஐஜிக்கு வீடியோ கால் மூலமாக இருவரும் கூறிக்கொண்டிருந்தனர். அதன் பிறகு அப்பொழுதுதான் டேவிட்டும் உள்ளே வர, ஏய் டேவிட் சீக்கிரம் வாயா, என்ன பண்ணி வச்சிருக்க பாரு, அவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஆளுயா, அந்த பையன் பேர் விஜய் தானே என்று கேட்க, சார் ஆமாம் சார், அந்த பையன் பேர் விஜய் தான் சார், கூட அந்த பொண்ணும் வந்து காணாமல் போயிருக்கு சார், சரி 2 பேரையும் வந்து கண்டுபிடி, அவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஆள், அவங்களுக்கு வந்து எதுவும் ஆகக்கூடாது என்று அவர் கட்டளை பிறப்பிக்க, சார் ஆனால் மற்ற 3 பேர் சார் என்று கேட்க, மற்ற 3 பேரை விடியா, முதல்ல இவங்க 2 பேரை வந்து கண்டுபிடிக்கிற வழியை பாரு, அவங்க தொலைஞ்சி போய் 24 மணி நேரம் ஆகுது, அது கடத்தல்ங்கிறது வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ சீக்கிரமாக போய் அந்த இடத்துல என்ன நடந்ததுங்கிறத வந்து விசாரி என்று கூற, சார் ஆனால் இது கடத்தல்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும், நான் உன்னோட பெரிய அதிகாரியா, என்ன நீ கேள்வி கேட்குறியா, அது கடத்தல் தான், நீ சீக்கிரமாக போயிட்டு அதை என்னன்னு விசாரி என்று ஐஜி கூற, இங்கே என்ன நடக்குது, யூர்பாட்னு ஃபோன் போட்டார், 5 பேர் மிஸ்ஸிங் ஆகிட்டாங்க, அவங்க ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வான்னாரு, ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வந்த உடனே வந்து அவங்க எல்லாரும் வந்து கடத்தப்பட்டிருக்காங்கிறத வந்து இவரே சொல்கிறாரு, என்னுடைய மீடியாவில் நடக்கிறதெல்லாம் வந்து இவருக்கு எப்படி தெரியும், ஏதோ ஒன்று கடத்தல் விஷயமா, ஐயோ என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு தெரியலையே என்று தலையை குனிந்தவாறு முழித்து கொண்டு இருக்க, நேராக போயா அந்த பையன் இருக்காங்களா விஜய், அவனுடைய வீட்டுக்கும் அவனுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கும் வந்து 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸாக, அந்த 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அவன் காணாமல் போயிருக்கானா, அந்த இடத்துல போயிட்டு நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ணு, உனக்கு எதனா துப்பு கிடைக்கும் என்று ஐஜி கூற, உடனே சரிங்க சார் தோ கடமை சார் என்று கூறிக்கொண்டிருக்கும் போது, இல்லை நானும் கூடவே வரேன், இந்த கேஸை வந்து நானும் கூடவே நின்று முடிக்கிறேன் என்று கூறிவிட்டு வீட்டும் ஐஜியும் தனது வண்டியில் ஏறும் பொழுது ஐஜி தன்னுடைய ஃபோனை எடுத்து, இந்த ஏரியாயா சீக்கிரம் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து மோப்பனாய் டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாரையும் வந்து சீக்கிரம் கூட்டிகிட்டு வாங்க, இன்னும் வந்து அந்த பையனை வந்து 5 நிமிஷத்தில் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் என்று கூற, சார் ஆனால் 5 நிமிஷத்தில் எப்படி சார், அங்கே மழை வேறு பெய்யுமே சார், அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியா, எல்லாரும் வந்து அந்த இடத்துல 5 நிமிஷத்தில் வந்து அங்கே ஏதாச்சும் துப்பு கிடைக்குதாங்கிறத டீட்டெயிலை வந்து எனக்கு தரணும் என்று கூற, சார் அது வந்து அவருடைய டேவிட்டுடைய ஏரியாவா சார், நாங்கள் எப்படி சார் பண்ணுறது, நானே வரையா வாங்கையா என்று கூற, அதை கேட்டவுடன் சார் நீங்களே வரீங்களா என்று அப்போதுதான் அவர்களுக்கும் இந்த கேஸ் எவ்வளோ சீரியஸ்னஸ் புரிந்து அவர்களும் வேகமாக வர ஆரம்பித்தனர். அவர்கள் வருவதற்கு முன்னே ஆட்கள் வந்து அங்கே சில தடயங்களை தேடத் தொடங்கினர். அப்போதுதான் அவர்களுக்கு சிறு சிறு தடயங்கள் கிடைக்க ஆரம்பித்தது. டேவிட் பாரியா, உனக்கு எங்கேயாச்சுன்னா இது இருக்காயா, இங்கே பாரு எத்தனை தடயம் வந்து கிடைச்சிருக்கு, நீ வந்து நாள் தள்ள எல்லா தடயத்தையும் வந்து நம்ம மிஸ் பண்ணியிருப்போம், சொல்கிற விஷயத்த வந்து எப்பவுமே வந்து மனசில் ஞாபகம் வச்சுக்கோ, ஒருத்தர் வந்து காணாமல் போயிட்டாருன்னா அவர் நேரம் ஆக உண்மையிலே வந்து காணாமல் போயிடாரு, நம்ம 24 மணி நேரத்துக்குள்ளே ஆக்ஷன் எடுக்கலன்னா நிறைய தடயங்களை வந்து நம்ம தான் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே அவருக்கு மீண்டும் அழைப்பு வந்தது. அதை எடுத்த ஐஜி, சார் நீங்கள் சொல்கிற மாதிரியே அந்த ஸ்பாட்டில் தான் சார் இருக்கேன், நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து நான் பண்ணிக்கிட்டு தான் சார் இருக்கேன் என்று பணிவோடு ஓரமாக நின்று பேசி கொண்டிருந்தார். அதை பார்த்த டேவிட்டோ, இவர் என்ன இவ்வளோ பம்பி வந்து பேசிகிட்டு இருக்காரு, இவரோட முக்கியமான ஆளா, அந்த பையனை வந்து பார்த்தா அந்த அளவுக்கு ஒர்த் இல்லாத மாதிரி தான் தெரிஞ்சுது, ஆனால் அந்த பையன் காணாமல் போயிட்டான்ற விஷயம் வந்து இவருக்கு டைரக்டாக
கரெக்டாக தெரிஞ்சு இவரே வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காரு. சரி சரி, நம்ம எதையும் வந்து கண்டுக்க வேணாம், நம்ம இவர் கூடவே வந்து ட்ராவல் பண்ணி இந்த கேஸை வந்து சால்வ் பண்ணுவோம் என்று நினைத்து கொண்டிருக்கும் போது அவர் ஃபோனை கட் செய்து விட்டு, ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கையா, போயிட்டு என்ன இதுன்னு சொல்லி விசாரியா, அக்கம் பக்கம் இங்கே இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் போய் கொண்டுட்டு வாயா என்று ஐஜி டேவிட்டுடன் கேட்க, டேவிட்டும் சார் இதோ உடனே கொண்டு வரேன் சார் என்று கூறிவிட்டு வேகமாக ஓடி அங்கே இருக்கும் டிராஃபிக் கேமராவில் இருக்கும் ஃபுட்டேஜ்களை எடுத்துக்கொண்டு வந்து ஐஜிக்கு ஒரு லேப்டாப் மூலியம் அவர்கள் போட்டு காட்டினர். சார் இந்த பையன் கரெக்டாக 5:30க்கு வந்து இங்கே வந்திருக்கான் சார். அவன் வந்து அவனுடைய ஃப்ரெண்டை வந்து 5:30க்கு விட்டுட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் டிஸ்டன்ஸில் வீடு இருக்கிறதுனால நடந்து வந்திருக்கான் சார். இங்கேருந்து கிளம்புன பையன் கரெக்டாக அவன் வீடு போய் சேர்றதுக்கு முன்னாடி தான் வந்து காணாமல் போயிருக்கான் சார். அதைத்தாண்டா நானும் சொன்னேன், வேறு எதுனா ஒரு துருப்படியான துப்பு சொல்கிறா என்று கேட்க, சார் ஆமாம் நாங்கள் அதுக்கப்புறம் வந்து நிறைய 1/2 ஹவருக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடி வந்து செக் பண்ணி பார்த்தேன் சார். இந்த இடத்துல ஒரு கார் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அன்வான்டாக வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தது. இந்த சைடு வந்து போகிறதும் வரத்துமா இருந்திருக்கு. ஸோ இந்த பையன் வந்து கரெக்டாக வர நேரம் பார்த்து அந்த கார் வந்து அவங்க வீடை வந்து கிராஸ் பண்ணி வந்திருக்கு. வந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சடனாக வந்து நார்மல் வேகத்தோட ரொம்ப வேகமாக வந்து இந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணி போயிருக்கு சார் என்று அவன் அங்கே நடந்த காரின் ஃபுட்டேஜ் அனைத்தையும் காட்டி கொண்டு இருந்தான். கார் தான் வந்து தெளிவாக தெரியுதில்ல, இதில் இருக்க நம்பர் பிளேட்டை வச்சு ஓனர் யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டியதானே என்று கேட்க, சார் நம்ம ஆளுங்க அதையும் வந்து விசாரிச்சிட்டாங்க சார், பரவாயில்லையா உனக்கும் அவங்க சீரியஸ்னஸ் இருக்குது என்று கேட்க, சார் இது வந்து பார்த்தீங்கன்னா போலி நம்பர் சார், இந்த போலி நம்பரை வச்சு இந்த காரை யாரோ எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து அந்த பையனை கடத்திட்டு போயிருக்காங்க சார் என்று கேட்க, சரி சீக்கிரம் வந்து பாரு என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவருக்கு இன்னொரு அழைப்பு வந்தது. சார் நீங்கள் சொன்ன நம்பர் கார் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 1/2 ஹவர் ட்ராவலுக்குள்ளே ஒரு மலைப்பகுதியில் வந்து கலந்து கிடக்குது சார் என்று கேட்க, சரியா அதுக்குள்ளே யாருன்னா இருக்காங்களாயா என்று ஐஜி கேட்க, அதுக்குள்ளே யாருமே இல்லை சார், அது வந்து பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து யாரோ தள்ளி விட்டா மாதிரி சில கைரேகைகள்லாம் வந்து இருக்குது சார் என்று கேட்க, என்ன கைரேகை இருக்கா என்று கூறிக்கொண்டே, சரி இங்கே இருக்க 1/2 ஹவரில் இருக்க எல்லா அன்வான்ட் பிளேஸையும் வந்து பார்த்தீங்கன்னா சல்லடை போட்டு சலிங்க, எனக்கு வந்து இன்னும் 3 மணி நேரத்தில் வந்து ரிப்போர்ட் வேணும் என்று கூறிவிட்டு அவர் அங்கிருந்து செல்லும்போது டேவிட் தன் மனதில், ஆமாம் இவர் வந்து சீக்கிரமாக ஆர்டர் போட்டுட்டு வந்து கிளம்பிடுவார், அன்வான்ட் பிளேஸ்னால் எங்கெங்கே இருக்குன்னு நாங்கள் போய் தேடி கண்டுபிடிக்கணும் என்று தன் மனதில் நினைத்து கொண்டிருக்கும் போதே சென்ற ஐஜி மீண்டும் வந்து, நீ அவ்வளோ பெரிய அறிவாளியும் இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அந்த பையனுடைய வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ்ஸுங்களை வாங்கிட்டு வா, மோப்ப நாய் மூலயமா வந்து மோப்பம் பிடிச்சி அந்த பையனை வந்து சீக்கிரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வழியை பார். சார் எப்படி சார் என் மனசில் நினச்சது நீங்கள் வந்து சொல்கிறீங்க, உன்னை பற்றி நல்லாவே தெரியும், 3 பேரை வந்து தொலைச்ச மாதிரி இந்த 2 பசங்களை தொலைச்சிடாத, அவங்கள தொலைச்ச நான் உன்னை தொலைச்சிருவேன்டா என்று அந்த ஐஜி கூறிவிட்டு மீண்டும் அவர் ஆஃபீஸுக்கு செல்ல கார் ஏறி உட்காரும் பொழுது மீண்டும் அவருக்கு ஒரு அழைப்பு வந்தது. சார் சொல்லுங்கள் சார், நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் சார், அந்த பையனை வந்து கடத்திட்டு போன வண்டியை நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் சார் என்று கூறும்போது, சரிங்க சார் என்று கூறி அவர் அழைப்பை கட் செய்தார். அதை பார்த்த டேவிட்டோ இப்போ என்ன வந்து சொல்ல போகிறாரு, நானும் கூட வரப்போகிறது தான் சொல்ல போகிறாரு என்று தன் மனதில் நினைக்க, அவரோ வாயா சீக்கிரம் போய் கண்டுபிடிப்போம் என்று கூறிவிட்டு மோப்பனாயின் உதவியோடு விஜயை தேடி செல்ல ஆரம்பித்தனர். விஜய் கிடைப்பானா, அடுத்து நிகழ போகும் மாற்றங்கள் என்ன, இதை பற்றி தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். அன்புள்ள அப்பா, நான் உங்கள் RR கிங்ஸ் துரை.